நான் இந்த வீடியோ ஏன் நான் பில்ட் பண்ணேன்னா, இந்த ஓலமா வந்து வச்சு நீங்கள் ஆல்மோஸ்ட் ₹0 ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் ஏஐ படிக்க முடியும். எல்லா எம்பெடிங்ஸ்லேருந்து டாக்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுலேருந்து ஸ்ப்ளிட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் லாங்குவேஜையும் உங்களால் படிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப லோ பட்ஜெட் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நான் இதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும்னு இதை போட்டேன். ஆக நம்ம இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட், ஒரு சின்ன ஏஜென்ட் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன ஏஜென்ட் வச்சு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னும் பெட்டர் ஆக்கிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோக்கு சில ப்ரீரெக்வசைட்ஸ் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணுனாலோ இல்லை சின்னதாக ஓலமா வச்சு பில்ட் பண்ணணுனாலோ நீங்கள் வந்து ஓலமா டவுன்லோட் பண்ணி உங்களோட பிசியில் வச்சுக்கணும். அப்போ மட்டும் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஓலமாவோட நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க ஆல்ரெடி இந்த எஸ்ஹெச்சை கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் இது வந்து என்னோட மேக்குக்கு நான் இப்படி பண்ணேன். ஸோ மேபி விண்டோஸ்க்கு வந்து வேறு ஒரு எஸ்ஹெச்சோ இல்லை மேபி பவர் ஷெல் ஸ்கிரிப்டோ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இந்த கர்ல் யூஸ் பண்ணி இதை புல் பண்ணிக்கணும். புல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓலமாங்கிற அந்த பைனரி டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும் உங்களோட லோக்கல் பிசியில். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஓலமா புல்னு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் மாடலை நீங்கள் புல் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஓலமா ரன்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் ரன் ஆகிடும். டெர்மினலில் நீங்கள் சேட் மோடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கலி ரொம்ப சிம்பிள் இன்ஸ்டால் பண்ணுறது. பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் புல் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் ஃபைன். இது பிகாஸ் இது ஒரு 4 GB ஃபைல். இது ஆப்வியஸாக கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். சேட் மோடில் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம என்ன கொஸ்டின் வேணால் கேட்கலாம். ஹாய் ஹவ் ஆர் யூவாக இருக்கட்டும். இது வந்து ஒரு ஜெனரிக் சேட் மாடல். ஸோ ஜெனரிக் சேட் மாடல் ஜெனரிக்காக என்ன ரெஸ்பான்ஸோ அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்க போகுது. ஹவு டு ஆஸ்க் அ கேர்ள் அவுட் ஃபார் டேட். ரேண்டமாக எதாவது கொடுத்தாலும் இது ஆன்சர் பண்ண போகுது. ஸோ ரேண்டமாக ஏதோ புஷ் பண்ண போகுது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஏஜெண்ட்டில் இது நடக்காது. அதாவது இதே நான் இப்போ இங்கே கேட்குறேன், ஓகேவா? ஸோ வந்து ஏன்னா ஏஜெண்ட்டில் கார்ட் ரெயில்ஸ் வந்துடும். கார்ட் ரெயில்ஸ் வரும்போது கார்ட் ரெயில்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஏஜென்ட்டோட டாஸ்க் என்னங்கிறது அந்த ஏஜென்ட்டுக்கு தெளிவாக சொல்லிவிடும். அந்த ஏஜென்ட் அந்த டாஸ்க்கை தவிர வேற ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அது செய்யாது. ஸோ இதுதான் ஏஜென்ட்டில் ஒரு நல்ல விஷயம். ஸோ ஐ கேன் ஒன்லி அசிஸ்ட் வித் ஸ்டாக் ட்ரேடிங் ப்ரோக்கரேஜ். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டாக் ட்ரேடிங்கை பேஸ் பண்ணின ஒரு ஏஜென்ட். ஆனால் இதுவே ஹவு டு ஓப்பன் அ டிமேட் அக்கௌண்ட்னு கேட்டால் இது சொல்ல போகுது. ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி நாலேஜ் பேஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போது இந்த ப்ராடக்டோட கோடுக்கு போகலாம். ஸோ பேசிக்கலி அந்த என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத நம்ம டிசைட் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி வந்து லாங்சைனில் ஒரு ஃப்ளோ இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜாங்கோ எப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஜாங்கோ வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஏபிஐஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, மாடல்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது, டிபி எப்படி query பண்ணுறதுங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில் இருக்கும். அது மாதிரி லாங்சைனில் ஏஐ ஃப்ளோஸ் ஏஐ பைப்லைன்ஸ்க்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது. ஸோ நம்ம என்ன தான் நமக்கு இந்த கான்செப்ட் இருந்தாலும் நம்ம கோர்லேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. பேசிக்கலி நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி ஆன் டாப் ஆஃப் தட் பில்ட் பண்ணிட்டே போகலாம். இதுதான் வந்து ஒரு ஏஐ இன்ஜினியரோட ஒர்க். வேறாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் வந்து இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கோர் லெவலில் டெவலப் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேத் வச்சு வெக்டர்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஒரு ஏஐ இன்ஜினியருக்கு இந்த டாஸ்க் போகிறோம். அதாவது ஏபிஐஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ இனிஷியலாக என்ன பண்ணணுன்னா, எல்லா மாடல்ஸ்க்குமே கான்டெக்ஸ்ட் தேவை. ஸோ கான்டெக்ஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ரன் டைமில் நம்ம அதுக்கு சில டேட்டா கொடுத்து ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நாலேஜ் பேஸ் ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்கோம். ஒரு 50லேருந்து 60 கொஷின் வச்சு இதை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம அதுக்கு ஃபீட் பண்ணுறோம். அது எப்படி ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி தான் ஃபீட் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுவோன்னா, ஸோ எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்கிறத நம்ம சொல்லிவிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் தான் இங்கே ஒரு ஸ்ப்ளிட்டர். அந்த மாதிரி வந்து அந்த மாடலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் பேசிக்கலி. அது ஆக்சுவலாக ஸ்ப்ளிட் பண்ணி எம்பெட் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடல் என்ன பண்ணுன்னா, நம்மளோட நாலேஜ் பேஸை எடுத்து சங்காக மாற்றி சின்ன சின்ன சங்க்ஸாக மாற்றி நம்மளோட வெக்டர் டிபியில் வச்சுரும். ஸோ அது இப்படி தான் இருக்கும் அந்த சங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கல அந்த சோர்ஸு. ஸோ இதெல்லாம் தான் அந்த டாக்குமெண்ட்டோட கண்டென்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் தான் அந்த எம்பெடிங்ஸ். ஸோ இது எம்பெடிங் ஐடி. ஸோ எம்பெடிங் ஐடினா இது வந்து ஒரு ஃபாரின் கீ. ஸோ எம்பெடிங்ஸ் எங்கே இருக்குது, ஃபுல் டெக்ஸ்ட்டு எங்கே நிறைய நம்பர்ஸாக இருக்கோ அதுதான் நம்மளோட எம்பெடிங்ஸ். எஸ், சம்திங் லைக் திஸ். இதான் அந்த பிளாக். ஸோ இங்கே 4.1 KB இது தெரியல, ஆனால் இதான் அந்த சங்க். ஸோ இதான் ஒரு சங்க்கு. இந்த
சங்க் ஐடி. இந்த சங்க் ஐடிக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு பார்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட அந்த டாக்குமெண்ட்டோட சங்க். இது வந்து வெக்டராக கன்வெர்ட் பண்ணி இங்கே வைக்குது. இது எது வைக்குது அப்படின்னா நம்மளோட ஓலமா எம்பெடிங்கிற இந்த கிளாஸ் வைக்கும். ஸோ இந்த வேலையை செய்கிறதுக்கும் நமக்கு ஒரு சின்ன மாடல் வேணும். அந்த மாடல் தான் இந்த நாமிக் எம்பெட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வெக்டர்ஸாக மாற்றி வெக்டர் டிபியில் வைக்க போகுது. அவ்வளோதான் நம்மளோட வேலை. ஸோ அதுக்கு ஒரு டிபி தேவை ஆப்வியஸ்லி. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிபி, இந்த குரோமாங்கிறது ஒரு சின்ன டிபி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த எம்பெடிங்ஸ்லாம் நம்ம இங்கே என்ன இது கன்வெர்ட் ஆன எம்பெடிங்ஸ்லாம் எடுத்து இந்த குரோமா டிபிக்குள்ளே போட்டுருவோம். அப்புறம் வந்து இதுக்கு ஒரு ரெட்ரீவர் பில்ட் பண்ணுவோம். ஏன் இங்கே ரெட்ரீவர்னா, இப்போ வந்து யூசர் வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறாங்க. யூசர் வந்து ஒரு ப்ராம்ப்டை கொடுக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான சங்க்ஸ் எல்லாம் நம்ம புல் பண்ணுவோம். புல் பண்ணிவிட்டு அந்த சங்க்ஸில் எது நியரஸ்டான ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம யூசருக்கு கொடுக்குறோம். இங்கே k = 3 அப்படின்னு கொடுக்குறோம். அப்படின்னா என்னென்னா டாப் 3 ஆன்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு நான் இங்கே கொஷின் பண்ணுறேன். ஸோ என்னோட இந்த நாலேஜ் பேஸில் நிறைய இடத்துல டிமேட்டை பற்றி நான் பேசியிருப்பேன். ஓகே, ஸோ அதுலேயே எது வந்து நியரஸ்டான த்ரீ ரிசர்ச்சுங்கிறத எடுத்து நம்மளை இந்த ரெட்ரீவர் கொடுக்கும். இந்த ரெட்ரீவரை வச்சு நம்ம வந்து அது கொடுத்த ரிசல்ட்ஸை வச்சு நம்ம வந்து எது இருக்க ரிலவெண்ட்டான ஆன்சருங்கிறத நம்ம எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் மாடலை இனிஷியேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பேஸ் டெம்ப்ளேட். ஸோ பேஸ் டெம்ப்ளேட்னா என்னென்னா, ஸோ நம்ம வந்து ப்ரீ ரெக்வசைட் சொல்லிவிடுவோம். நீ வந்து ஒரு சாட் அசிஸ்டண்ட், நீ வந்து இந்த மாதிரி ஆன்சர்ஸ் மட்டும் தான் நீ பண்ணணும், வேறு எதுவும் இது தவிர யாராவது கேட்டாங்கன்னா நீ பேசக்கூடாது அப்படிங்கிறத மாதிரி நம்ம பேஸ் இதான் இது வந்து ஒரு காட் ரயிலோட ஒரு பிகினிங் மாதிரி. ஸோ இங்கே நம்ம நிறைய ஏஜென்ட்டோட டாஸ்க்கை டிஃபைன் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ப்ராம்ப்டை வச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன தான் யூசர் ப்ராம்ப்ட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்மளோட இந்த வெக்டர் டிபியில் தேடி அந்த வெக்டர் டிபிலேருந்து வர ரிசல்ட்டை எடுத்து இந்த சாட் மாடல் என்ன பண்ண போகுது, இங்கே இருக்கிற பைப்லைன் தான் இந்த சாட் மாடல். ஸோ இந்த ப்ராம்ப்ட் வந்து எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா பேராப்ரேஸ் பண்ண போகுது. அதாவது என்னன்னா, நம்ம என்ன கொஷின் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சங்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன்னா, வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா அது வந்து த ஃப்ரான்ஸ் கேபிட்டல் இஸ் பாரிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா லைக் என்ன தான் அந்த சென்டென்ஸ் வந்து பாரிஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஃப்ரான்ஸ் இருந்தாலும் நம்ம கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அதை டிஃபைன் லைக் ரீடிஃபைன் பண்ணி, நாட் ரீடிஃபைன், இட்ஸ் லைக் ரீரைட் பண்ணி நமக்கு அதால் கொடுக்க முடியும். இது பேர் பேராஃப்ரேசிங். இது ரெண்டுமே இந்த ரேக் செயினில் நடக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பேசிக்கான ரேகோ ஒரு பேசிக்கான ஏஜென்ட்டோட டாஸ்க்கோ நடக்கும். ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் பேஸ்டு இது டெக்ஸ்ட் பேஸ்ட் ஏஜென்ட். ஏன்னா இதோட வேலை வந்து ஒரு கஸ்டமர் ஏஜென்ட் மாதிரி. ஸோ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா என்னோடய நாலேஜ் பேஸை படித்து கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பண்ணும் என்னெல்லாம் நீ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த இஷ்யூ நீ இப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். ஸோ நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது இஷ்யூ போய் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா அது திரும்ப உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து இப்படி ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருக்குது, ட்ரை பண்ணிப்பாரு, இல்லைனா கஸ்டமர் ஏஜென்ட்டோட கனெக்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்ல. ஸோ இது அந்த மாதிரி ஒன்று. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஏஜென்ட். ஆனால் ஏஜென்ட் எவ்வளோ ஆசமாக போகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரே queryல நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரே ஒரு ப்ராம்ப்டில் நீங்கள் வந்து ஒரு SQL query எழுதி அந்த SQL queryயை வந்து டிபியில் query பண்ணி அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு வந்து ஃப்ரண்ட் எண்டில் ப்ளாட்லாம் பண்ணலாம். ஸோ அந்த லெவலுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி நான் ஒரு ஏஜென்ட் கோடு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அந்த ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். ஸோ ப்ராபப்ளி நான் அந்த ஒரு கோடையுமே நான் ப்ராப்ளி ஒரு ப்ராஜெக்டாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த லெவலுக்கு ஏஜென்ட் சூப்பராக ஒர்க் ஆகும். அதாவது என்ன தான் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ணாமல் ஒரு என்டையர் ஜேசானே அந்த எல்எல்எம்னால் பில்ட் பண்ண முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே எல்எல்எம்மோட ஒர்க் வந்து நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் நெக்ஸ்ட் டோக்கன்ஸை பில்ட் பண்ணுறது தானே. ஸோ நார்மலி டெக்ஸ்ட்னால் வந்து ஒன்ஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் தீஸ் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அது வந்து இந்த மாதிரி இந்த ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து நேம் கோலன் மை நேம், இதுவும் எல்எல்எம்மால் பில்ட் பண்ண முடியும். அதுக்கும் எல்எல்எம் ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து ஃபார்மேட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் அவுட்புட் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிறத கூட நீங்கள் வந்து இங்கே உங்களோட ப்ராம்ப்டில் ஸ்பெசிஃபை பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்கள் பில்ட் பண்ணி அந்த ஃபார்மேட் வச்சு நீங்கள் வேறு எங்கேயாவது அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து ரேகாக இருக்கட்டும் இல்லை நியூ மாடர்ன் ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும் பவர்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் இன்னும் ஒரு நல்ல பெரிய ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த சீரீஸ் வந்து ஓலமா வச்சு நான் பண்ணது அவ்வளோதான். ஸோ அடுத்த லைக் இன்னுமே போகிற வீடியோஸில் நான் வந்து
எப்படி வந்து கூகுள் ஏபிஐஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ஓப்பன் ஏபிஐஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கெல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.